வணக்கம் தோழர்களே. சற்று முன்பு தான் தூக்கத்தை விரட்டி சிரிப்பை வரவைப்பது எப்படி என்று ஒரு பதிவு போட்டிருக்கின்றேன். இப்போது உற்சாகத்தை உழைப்பை மறந்து தூக்கம் வரவைப்பது எப்படி? சில மனிதர்கள் உழைப்பார்கள். நாம் உயர வேண்டும், நம் குடும்பம் உயர வேண்டும், நம் வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் உழைப்பு தான் முக்கியம் என்று உழைப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உழைப்பவர்கள் சிந்தனையில் இரவு படுத்தாலும் உறக்கம் வராது. அப்படிப்பட்ட தோழர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கின்றேன். அதை கேட்டு நீங்கள் உறக்கத்தை வரவைத்து ஆரோக்கியமாக வாழ இதனுடைய பதிவை பார்த்து பயனடைங்கள். என்னுடைய அறிவியல் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகா எனும் செய்தியை நான் தமிழில் சொல்லி வருகின்றேன். முருகர், தமிழ் கடவுள் முருகர் கண்டுபிடித்த வேல், மயில், சேவல், பாம்பு, இது 4 பொருள்தான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகாவின் மூலப்பொருட்கள். 6 விதமான குணங்களை படைத்த ஆறுமுகன், 6 படை வீடு கொண்ட ஆறுக்காரன் என்னும் முருகக் கடவுளை நாம் தமிழர்கள் வணங்குகின்றோம். அதனால்தான் அரோகரா அரோகரா என்னும் சப்தத்தை நாம் பின்முட்ட முழங்குகிறோம். தோழர்களே, அரோகரா என்பது வெறும் வார்த்தை அல்ல, 6 ஆதார சக்கரங்களின் கண்டுபிடித்த ஒரு மாமனிதர், ஆரோக்கியத்தை கண்டுபிடித்த மாமனிதர் தமிழன் என்பதை தெரிந்து கொண்டு இனியும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக மருத்துவத்தை மேற்கொண்டு வாழ நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இன்றைய பதிவுக்கு போகலாம் வாங்க. தூக்கத்தை வரவைப்பது எப்படி? நாம் அன்றாட உழைத்துவிட்டு பலரை நினைத்து கொண்டு அவன் அப்படி விளைந்து விட்டான், இவன் இப்படி விளைந்து விட்டான், அவன் அப்படி சம்பாதிக்கிறான், இவன் இப்படி சம்பாதிக்கிறான், நாம் உழைத்தும் எதுவும் பண்ண முடியலே அப்படி என்று படுத்து கொண்டிருந்தால் உறக்கம் வராது. உறக்கம் என்பது நாம் அனைத்தையும் மறந்துவிட்டு மூளைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். உழைப்பு முக்கியம், அதே போல் ஓய்வும் முக்கியம். ஒரு மனிதன் 20 மணி நேரம் உழைத்தாலும் 4 மணி நேரம் சுத்தமாக உறங்க வேண்டும். 4 மணி நேரமாவது சுகமாக உறங்கினால்தான் ஒவ்வொருவருடைய மூளைக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். சிரிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே போல் தூக்கமும் மனிதனுக்கு முக்கியம். எனவே தூக்கத்தை வரவைப்பது எப்படி? தமிழர் கண்டுபிடித்த உபாயம் நல்ல தெரிந்து தெளிவாக புரிந்து இனியும் மூடர்களாக வாழாமல் நான் சொல்வதை கேட்டு ஆரோக்கியமாக வாழ தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஓம் நம சிவாயா. ஓம் என்றால் 9. ஓம் என்னும் சொல்லுக்கு 9. 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பதை தமிழன் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய மந்திரம்தான் ஓம் நம சிவாயா. 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பதுதான் ஓம் நம சிவாயா என்று தமிழன் கண்டுபிடித்த அறிவியல் மந்திரம். இனியாவது மூடர்களாக யோனோசானா என்று இந்த ஓம் நம சிவாயா என்று மூடத்தனமாக மந்திரிக்க தேவையில்லை. படுத்துக்கொண்டு உறக்கம் வரவில்லை என்றால் 4 விரலில் 12 கணு இருக்கிறது. 12 கணுவையும்
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று 12 முறை சொல்லிவிட்டு இடது கையில் இருக்கும் 3 விரலை எடுத்து 3 விரலில் 9 பகுதி இருக்கிறது. 9, 12, 108 என்னும் ஒரு மந்திரம் 9 முறை. 9 அப்படி என்றால் 9 கிரகங்களான நம்ம உடம்பை தமிழன் சொல்வதுதான் 9. மற்ற மொழியில் 9 என்று சொல்லவில்லை, நவகிரகம் என்று சொல்கிறார்கள். நம்ம உடம்பே 9 கிரகங்களால் ஆன உடம்பு. அப்படி இருக்கும்போது நாம் நவகிரகத்தை சுற்ற தேவையில்லை. நவகிரகம் என்பது நம்ம உடம்பு தான். நம்ம உடம்புல 9 கிரகங்களில் ஆன அனைத்து சக்திகளும் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் ஓம் நம சிவாயா. சீவம் என்றால் உடம்பு, ஓம் என்றால் 9 கிரகங்களும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு மூலத்தனமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக சொல்லி 108 முறை ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் தூக்கம் தானாக நம்மை தழுவும். அவன் அப்படி வாழ்கிறான், இவன் இப்படி வாழ்கிறான் என்று நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால், மல்லாக்கப்படுத்து கொண்டால் தூக்கம் வராது. மல்லாந்து படுத்து கொண்டு இருந்தால் தூக்கம் வராது, சிந்தனை தான் வரும். வலது பக்கம் ஒரு கிழிச்சி படுத்தால் குளிர்ச்சியான தூக்கம் வரும். இடது பக்கம் ஒரு கிழிச்சி படுத்தால் உச்சமான சுவாசம் பெற்று உஷ்ணத்தை உடம்பில் அதிகரிக்கும். குளிர்காலத்தில் இடது கையை கீழே வைத்து வலது கையை மேல்புறம் வைத்து படுப்பது உஷ்ணத்தை தரும். இப்படி பல்வேறு உபாயங்களை கண்டுபிடித்த தமிழன். உலகிலுள்ள 60,000 மொழிகளில் 6 மொழி மட்டும் செம்மொழி என்கிறார்கள். அந்த 6 மொழிகளில் சீன மொழியும் தமிழ் மொழியும் மட்டும்தான் இன்றைக்கு பேச்சு வழக்கில் இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழன் கண்டுபிடித்த அறிவியலால் தான் இன்றைக்கு உயிர் மூச்சாக இருக்கின்றது. உலக மொழியில் தமிழ் மொழி மிக முக்கியமான மொழியாக செம்மொழியாக இருக்கிறது. எனவே தமிழன் கண்டுபிடித்ததை இனியாவது ஏனோ தானோ என்று இல்லாமல் தமிழன் கண்டுபிடித்த ஓம் நம சிவாயா என்பதை 108 முறை சொல்லிக்கொண்டே இருந்தால் தூக்கம் தன்னாக வந்துடும். நீங்கள் இனிமேல் தூங்கும்போது தூக்கம் வரவில்லை என்றால் இப்படி ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று 4 விரலில் உள்ள கணுக்களை 12 முறை எண்ணிவிட்டு 9, 9, 12 முறை 9, 12, 108 என்னும் கணக்கை வைத்து 108 முறை சொல்லிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு தூக்கம் தன்னால் வரும். 108 முறை இல்லை என்றால் 216 முறை கூட சொல்லலாம். அப்படி சொன்னாலும் தூக்கம் வரும். எனவே இனி தூக்கத்தை வரவைக்க முடியவில்லை என்றால் இப்படி செய்யுங்கள். மூளைக்கு ரத்தம் அதிகம் போய்கொண்டிருந்தால், மலாந்து படுத்து கொண்டிருந்தால் தூக்கம் வராது. ஒரு கழிச்சி மூளையினுடைய இரத்தத்தை குறைத்து படுத்தால்தான் தூக்கம் வரும். இப்படி ஒவ்வொரு உபாயம் தெரிந்து கொண்டு உறங்கினால்தான் உறக்கம் வரும். உறக்கம் மூளைக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். எனவே உறங்குவதும் நல்லது. பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம் தோழர்களே.